அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்போது நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். அது என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்சி உட்கார்விங்கை பற்றி போட்டிருக்கோம், சாலிட் ஒர்க்ஸு, சிஎன்சி ப்ரோக்ராமிங் இன் மலையாளம், பயாலஜி, இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸு, அதுக்கப்புறம் சிஎன்சி ஜென்ரல், சிஎன்சி லேத்து, யூனிகிராஃபிக்ஸ், மாஸ்டர் கேன், சிஎன்சி ப்ரோக்ராமிங் தெலுங்கு, சிஎன்சி மில்லிங் தமிழ், இதை பற்றிலாம் போட்டிருக்கோம். பட் சில நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சார் ஆட்டோகேடை பற்றி நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதனாலேயே இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகேடை பற்றி ஃபுல்லாக தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கும். பேசிக்கில் தொடங்கி ஒரு பேசிக் டயக்ராம்லேருந்து எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடலிங் பண்ணுற வரைக்கும் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் தேவைன்றதை நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கிறோம். டயக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் 1லேருந்து இதுக்கப்புறம் 6, 7, இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 டயக்ராம்ஸ் இருக்குது. இந்த டயக்ராம்ஸில் எப்படி நம்ம பண்ண போகிறோம், இப்போ இதுக்கு இந்த டயக்ராம்ஸ் ஆல்ரெடி நம்ம என்எக்ஸில் எப்படி பண்ணுறோம், மாஸ்டர் கேமில் எப்படி பண்ணுறதுல சொல்லியிருப்பேன். இப்போது ஆட்டோகேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடில் எப்படி நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த டயக்ராம் நம்பர் 1, இது இன்னைக்கு கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப் டு இந்த 6 டயக்ராம்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோன்னா யூனிட்ஸ் தான். ஓகே, யூனிட்ஸ் போகிறோம். யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெசிமல், இதுக்கப்புறம் வந்து ப்ரிசிஷனில் வந்து 0.00, இங்கே மில்லிமீட்டர், இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎஸ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிராஃப்டிங் செட்டிங். இது எதுக்காகனா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி டயக்ராம்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போ ரெக்டாங்கிள் ஸ்னாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஐசோமெட்ரிக் ஸ்னாப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாமே வந்து டிக்கில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பண்ணக்கூடிய டயக்ராம்ஸ் ஈஸியாக பண்ணலாம். இப்போ சப்போஸ் இதில் வந்து எண்ட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மிட் பாயிண்ட், இதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு டயக்ராமுடைய எண்ட் பாயிண்ட், ஒரு லைனோடைய எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இந்த எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், சென்டர், இது எல்லாமே வந்து ஓகேலாம் இருக்கணும். சரி, இப்போது ஸ்னாப் அண்ட் கிரிட் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெக்டாங்கிள் ஸ்னாப் அண்ட் ஐசோமெட்ரிக் ஸ்னாப் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது நமக்கு வந்து இதுதான் டயக்ராம். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோமெட்ரிக்கில் இது பக்கம் ஒரு 30 டிகிரி இருக்குது, இந்த பக்கம் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 லென்த் இருக்குது. எப்போவுமே ஐசோமெட்ரிக் டயக்ராம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிள் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இதில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஸ்னாப் அப்படின்றத கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ரெக்டாங்கிள் ஸ்னாப்ன்றதுல ஓகே கொடுக்குறோம். இப்போ நம்ம அதே டயக்ராமை வரைகிறோம். லைன் கமாண்டு ஃபஸ்ட்டு இப்போது உங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுக்குறீங்க. எவ்வளோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 mm. ஓகே, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 30 mm, இது 30 mm இருக்குது. அப்போ 30 எப்படின்னு கொடுத்துட்டு டேப்ன்றத ப்ரெஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஓகே, டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போது டேப் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த 30 டிகிரிக்கு போய்டும். அங்கே வந்து 30 என்டர் இப்படி கொடுக்குறீங்க. அடுத்து இப்படி இந்த பக்கம் வரும்போது 30. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபை 30 டிகிரி என்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ வெர்டிக்கலாக வேணும் எனக்கு. அப்போ வந்து 30 டேபு 90, டேப்ன்றது இந்த டேப் பட்டன். சரிங்களா? என்டர். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக வந்துடும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி வரணும்னா 30 டேப். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 150 டிகிரி என்டர். திரும்பி இதை வந்து இங்கே கிளிக் பண்ணுறீங்க. எஸ்கேப். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து எடுக்கிறேன். இதில் இன்னும் நம்ம அட்வான்ஸாக பண்ணுறதுல இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஸ்லோவாக எடுக்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு கமாண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத. இப்போது 30ன்றத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு டேப்ன உடனே அடுத்த டிகிரிக்கு போகுது. அங்கே 150 டிகிரி என்டர் கொடுக்குறோம். இங்கேருந்து இந்த இதை டச் பண்ணுறோம். என்டர். நெக்ஸ்ட்டு
இங்கேருந்து 30 டேப். இப்போது ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 23 டிகிரின்னு இருக்குது. நம்ம இதை வந்து 30 என்டர்னு கொடுக்குறோம். அடுத்து இங்கேருந்து இதை கொடுக்குறோம் என்டர். ஓகே, இப்போது நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஸ்னாப்பில் பண்ணியிருக்கேன். டிஎஸில் இந்த ரெக்டாங்குலர் ஸ்னாப் அப்படின்றத பண்ணியிருக்கேன். இப்போது இதே நான் வந்து ஐசோமெட்ரிக் ஸ்னாப் அப்படின்றத வைக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ. இப்போ ரெக்டாங்குலர் ஸ்னாப்னும் போது அது வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் ஆங்கிள் கொடுக்கணும். ஆனால் இந்த ஐசோமெட்ரிக் ஸ்னாப்ன்றதுல பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு இருக்கும். இப்போது இந்த ஐக்கானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் வியூவில் காமிக்குது. இப்போது ஒரு லைன் போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோ மோடு இதை ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 30 ஐசோமெட்ரிக் இதில் தான் காமிக்கும். அப்போ லென்த் 30 என்டர். ஓகே, அடுத்து இது 30 என்டர் 30 என்டர். இப்போ நம்ம ஆங்கிள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. 30 என்டர் எஸ்கேப். அடுத்து இப்போது நீங்கள் இந்த பக்கம் வரணும். இப்போது இங்கேருந்து உங்களுக்கு இப்படி வரணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் மாறுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், F5 பட்டன் வந்து F5 சரிங்களா? இந்த போர்டை ஆன் பண்ணிவிட்டு F5 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதில் வந்து 30 டிகிரி போகும். இந்த பக்கம் 30 டிகிரி வரும். இது 30 என்டர் 30 என்டர் என்டர். திரும்ப இங்கேருந்து அதுக்கு வந்து பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா F5 பட்டன். இதுதாங்க டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த டிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் ஸ்னாப்புக்கும் ஐசோமெட்ரிக் ஸ்னாப்புக்கும் பார்த்தீங்கன்னா இதான் டிஃப்ரென்ஸ். நம்ம இப்போ ஒரு டிராயிங் ஐசோமெட்ரிக்கில் வரையணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஐசோமெட்ரிக் ஸ்னாப்ன்றதை கிளிக் பண்ணாலே போதும். சரி, ஓகே. இப்போது இதுக்கு நம்ம எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இங்கே டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டைமென்ஷன்ஸில் போயிட்டு இந்த இடத்துல லீனியர்ன்னு இருக்கும். இங்கே வந்து டைமென்ஷன்ஸில் லீனியர் எல்லாமே இருக்குது. ஓகே, அப்போது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுக்குறோம். நமக்கு இப்போ இந்த மாதிரி வருதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர்னு கொடுத்ததுனால இப்படி வருது எனக்கு. இது ஓகே, இதில் வந்து அலைன்டு. இப்போ தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? இப்போது இதில் வந்து லீனியர்னு கொடுத்தா கரெக்டாக அந்த 90 டிகிரிக்கு அந்த மாதிரி தான் வரும். அலைன்டுன்னு கொடுத்தா நமக்கு எந்த இது வேணுமோ அந்த இதில் அந்த டைரெக்ஷனில் கொண்டு வரலாம். அலைன்டு. எஸ். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இதுக்கு வெர்டிக்கலாக இருக்குது. சரிங்களா? இது ஹாரிசாண்டலாக அந்த மாதிரி இருக்குது நமக்கான. இந்த நான் பண்ண டயக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்குலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டைமென்ஷன்ஸ். அப்போது இதை நம்ம வந்து கரெக்டாக அந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே டைமென்ஷன்ஸில் போயிட்டு ஓப்ளிக் அப்படின்றத கொடுத்துட்டு எந்த இது வேணும் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் கொடுத்தா சேஞ்ச் ஆகிடும். என்டர். ஒன்ஸ் அகைன் நான் திரும்பி சொல்கிறேன். இப்போது எனக்கு இந்த 30 டிகிரி இருக்குது. ஓகே, இந்த 30 டிகிரி இருக்குது. சாரி 30 mm இருக்குது. இந்த 30 mm பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன்டில் இருக்குது. இது வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போது இதை வந்து எனக்கு கரெக்டாக அலைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா டைமென்ஷன்ஸ் அப்படிக்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. திரும்பி உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா மாறிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சரிங்களா? இப்போது இதே மாதிரி இந்த டயக்ராமும் சேம் தான். இப்போ நம்ம வந்து இந்த தேர்டு டயக்ராம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 30 mm, இது 10 10 10 இருக்குது. ஓகே, இது வந்து 40 mm இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறோம், ஐசோமெட்ரிக் டிராயிங் எப்படி பண்ணுறோம் ஆட்டோகேட்லன்னு பார்க்கலாம். இப்போ சரி, எடுக்கிறோம்.
first 30 mm enter. அடுத்து இதில் எவ்வளோ, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 10 10, அப்போ இதுவும் 30 தான். 30 என்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இது 10 என்டர், 10 என்டர், 10 என்டர், 10 என்டர், 10 என்டர். அதுக்கப்புறம் இது வந்து கனெக்ட் பண்ணுற வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போது இது வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வரைஞ்சிட்டு மூவ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த போர்ஷனை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேனுவலாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 40 mm லைன் வரைஞ்சிடறேன் நான். சரிங்களா, என்டர். இப்போ எனக்கு வந்து இந்த இதுவை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லைனாக நான் இதை வந்து காப்பி பண்ணுறேன். என்டர். அப்படியே மூவ் பண்ணி இந்த போர்ஷனில் செட் பண்ணிடுறேன். எஸ்கேப். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி லைன்ஸை ஒரு லைனாக நான் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிடுறேன். அப்படி டேரெக்டாக இந்த போர்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை வரைகிறேன். என்டர். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம பண்ணுறது. ஓகே, அப்போது இப்போ இன்னரில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இருக்கா, இந்த லைனை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த லைனை டெலீட்டு, இதை டெலீட், அவ்வளோதான். இப்போது நமக்கு இந்த டயக்ராமில் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்துருக்கு. இப்போ நான் இதை வந்து ஈஸியஸ்ட் மெத்தடில் நிறைய மெத்தடில் பண்ணுவேன். பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஸ்லோவாக பண்ணுறேன். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் வந்து எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, இப்போ இதுக்கு எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி இதில் போய்ட்டு டைமென்ஷன்ஸில் அலைன்டு டைமென்ஷன்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு லீனியர் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் 40, ஓகே. இப்போது எனக்கு திரும்பி இதையும் கரெக்டாக அலைன் பண்ணணும், இந்த டைமென்ஷன்ஸ் அலைன் பண்ணணும் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஆப்ளிக், இந்த டைமென்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த லைன் வேணும், எஸ், அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போது இதை நம்ம எப்படி இந்த டயக்ராம் பண்ணுறோம் அப்படின்றது. சரி, இப்போது இந்த டயக்ராம் 4th டயக்ராம். ஓகே, இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் மெத்தடில் பண்ணலாம். டிஎஸ் ரெக்டாங்கிள் ஸ்னாப்பில் பண்ணலாம். ஓகே, டயக்ராம் வந்து இது 30, இது 24, இது எல்லாமே இருக்குது. இது 24, இது 8, இது 8, இது 8, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஆர் அதர்வைஸ் இதை வந்து நம்ம டிஎஸ்ல இது போய்ட்டு ஐசோமெட்ரிக் ஸ்னாப்பில் பண்ணலாம். என்டர். இது 30, இது 24. ஓகே, 24 என்டர். என்டர்.
24 enter F5 30 enter yes ஓகே இப்போ இந்த போர்ஷன் இந்த L மாதிரி இருக்குங்களா இந்த போர்ஷன் மட்டும் முடிச்சிருக்கேன் இப்போ இது வந்து 8 இது 8 இது 8 இது 8 இது 8 இந்த மாதிரி போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் F5 ஓகே இப்போ நமக்கு வெர்டிகலா வருது அப்படினா F5 பண்ணிட்டு 8 enter திரும்பி F5 8 enter 8 enter 8 enter இது வந்து 10 ஓகே இது எஸ் இது 10 அதுக்கு அப்புறம் இது 10 வருது சாரி இது 8 enter F5 10 enter திரும்பி F5 8 enter எஸ் ஓகே இப்போ இந்த மேலே போர்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் நம்ம இப்போ இந்த போர்ஷனில் இறங்குறோம் இப்படி சரிங்களா F5 8 enter ten 8 10 F5 10 enter 8 enter 10 next இந்த போர்ஷன் நம்ம இதை வரைய பொறுத்து இந்த போர்ஷன் வரைகிறோம் 8லேருந்து இது 20 20 enter 10 enter next இங்க லைன் இந்த லைன் இந்த லைன் இங்க இருந்து F5 பிரஸ் பண்ணீங்க enter இங்க இருந்து இந்த லைன் enter ஓகே இப்போ நம்ம இந்த டயகிராம் பார்த்தா மோரோவர் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்துட்டோம் நம்ம ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2D to 3D இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 2Dயில் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக எடுத்திருக்கேன் இதை வந்து இன்னும் நம்ம எப்படி அட்வான்ஸாக பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி சப்போஸ் உங்களுக்கு AutoCAD படிக்கணும் இல்லை AutoCAD பற்றி என்ன டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி